புகார் போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதுக்கப்புறம் அந்த உணவு தரமற்றமா தான் வருது. ஊழியர்கள் மாணவர்களை படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில காலேஜ் போறதும், பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் டிஎன்பிசி கிளாஸ், யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்க வரதுக்கு டைம் ஆயிடுது. அப்ப கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்க இடம் நம்ம பார்க்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி பசங்கள்ட்ட நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க கலாட்டா பண்றது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் மாணவர்கள்ட்ட இழிவா பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அதை பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓபன் பண்ணி அந்த வாலிபால் டர்ஃப் ஓபன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓபன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளா நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் காதுல போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான முடி போடுறது, கேப் போடுறது, கிளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். இவ்வளவு மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா குறைவா தான் இருக்கு. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி தண்ணி வரதில்ல, பாத்ரூம சரியா கிளீன் பண்றது இல்ல, உடைஞ்சிருக்கு. ஒரு டேபிள் மட்டும்தான் வருது, அதுவும் ஐஸ் வாட்டர் மட்டும்தான் வருது. நம்ம குடிக்கவே முடியலையா, ஒன்னெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆரோ வாட்டர் வாட்டர். அதே போல கழிவறை பாத்தீங்கன்னா ஏற்கனவே குறைபாடு சார் இருக்கு சார். ஆனா ரிப்பேரா இருக்கு சார். சார் இப்ப வாங்க சார், மேல போய் பாப்போம். ரிப்பேரா இருக்கு சார். அதை விட முக்கியமான கந்தனம் கல்லூரியில தமிழ் துறை படிக்கிறேன், 2ஆம் ஆண்டு. ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா சார், அதுவும் இல்லாம திருட்டு அம்மா நடக்குது. கேமரா ரெண்டே ஒரு ஃப்ளோருக்கு 2 கேமரா தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு, அண்ணன் சைடுல ஒரு கேமரா இருக்கு ஐயா. ரெண்டுமே படிக்க மட்டும்தான் கவர் ஆகுது. அந்த சைடுல ரூம் இருக்கு, இந்த சைடுல ரூம் இருக்கு ஐயா. அது கவரே ஆக மாட்டேங்குது. இங்க திருடுறாங்க. பசங்களுக்குள்ளே கொஞ்சம் சண்டை நடக்குது, அது நடக்குது. சீனியர் ஜூனியர் ரேடிங்கு. ஒரு க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு எங்கெங்கே நல்ல நிர்வாகத்தை நடத்துறது, எங்கே நல்ல உணவு தர்றது அப்படிங்கிற அடிப்படையில் திடீர்னு இந்த மாதிரி ஆய்வுகளை பண்ணுறேன். எங்களுக்கே அவர் கிளம்புறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தெரியும். பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரும் நானும் இங்கே பங்கெடுக்கணும் அப்படின்னு திடீர்னு சொன்னாங்க. வந்திருக்கிறோம். ஒரு நல்ல நிர்வாகத்தை, இந்த மாதிரியான விடுதிகளை மாணவர்கள்ட்ட ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்களே நேரடியாக கேட்பது என்பது இதான் நான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸில் திடீர்னு விசிட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் மாணவர்கள் அவர்கள் என்ன கோரிக்கைகளும் சொல்லியிருக்கிறாங்க, என்ன தேவைகளும் சொல்லியிருக்கிறாங்க. குறைகள் இல்லை, தேவைகள் என்னென்ன அவங்கள்ட்ட இருக்க கோரிக்கைகளும் சொல்லியிருக்கிறாங்க. அதை உடனடியாக மாண்புமிகு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க, என்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை உடனடியாக செய்ய சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க, செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க, எல்லார்ட்டையும் அவர் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அடுத்த முறை வரும்போது அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால ஒரு நல்ல கள ஆய்வாக இருக்குது. இது மாணவர்களும் இன்னைக்கு அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு நம்ம முதல்வர்கிட்ட நம்ம எளிதாக போய் நம்ம குறைகளை சொல்ல முடியும், கோரிக்கைகளை சொல்ல முடியும், தேவைகளை சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அந்த வகையில் இது எங்களுக்கும் ஒரு முன்னகர்வாக இது இருக்குது. இல்லை, மாணவர்கள் உணவின் தரம் தான் ரொம்ப முடியல, எங்களால் சாப்பிட முடியல அப்படின்ற கோரிக்கை முன் வச்சுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன உறுதிமொழி கொடுத்திருக்காரு? நல்ல உணவு கொடுக்கணும், அதுதான் எங்க முக்கியமா நம்ம சரி பண்ணணும் உத்தரவு கொடுத்திருக்காருங்க. அது உடனடியாக சரி பண்ணப்படும். இந்த திடீர் கள ஆய்வு தொடருமா அடுத்து? ஏன்னா கடந்த வாரங்கள்ல குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு போயிருக்காரு. இப்ப மாணவர்கள் விடுதி எல்லா துறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த மக்களை நேரடியாக சந்திச்சு பார்க்கும் பொழுது தெரியுங்கிறது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் களத்திலே பார்த்து கேட்கிறாரு. இது உண்மையாக தமிழகத்தில் மட்டும் இல்ல, இந்தியாவிலே ஒரு புதுமையான ஒரு விஷயம்.
இது மாண்பு முதலமைச்சர் எடுத்திருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் அவங்களே வந்து சொல்றாங்க, எங்களை முதலமைச்சர் எங்கிட்ட கேட்கறாரு, அவர் நேரடியாக என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு அவரே சொல்லி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க சில பேர் சொல்ற தயங்கினா கூட நேரடியாக எல்லா பகுதியிலும் அவரே போய் பார்த்தாரு. கிச்சன்ல இருந்து டாய்லெட்ல இருந்து எல்லாம் எப்படி தண்ணி வருது எல்லாமே அவர் நேரடியாக அவர் போய் பார்த்தாரு. ஸோ வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த தப்பு இருக்குன்னு அவரே ஒரு அட்ரஸ் பண்ணி சரி பண்ணக்கூடிய வேலையில் உடனடியாக பண்ணுங்கிறத உத்தரவு போட்டிருக்காரு. அதிகாரிகிட்டையும் சரி, எங்ககிட்டயும் சரி, ஒரு அண்ணங்கிட்டையும் சரிங்க, எல்லாட்டையும் ஒரு அமைச்சராக நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள், அந்த மாணவர்களுக்கு உண்டான தேவைகளை செய்ய வேண்டியது உங்களோட முதல் பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை நாங்களும் வந்து உணர்ந்து நிச்சயமாக செயல்படுத்துவோம். இல்லை சார், அதான் போகிறது கிளவுட் கிச்சன் போகிறாங்க. கிளவுட் கிச்சன் பார்த்துட்டு அது காரணம் என்ன சார்? குழந்தைகள் நல மருத்துவமனை, அதுக்கப்புறம் சமூக நீதி விடுதி, இது பர்டிகுலரா வேற ஏதேனும் காரணம் இருக்கா இல்ல ரேண்டமா? இல்லை அதாவது எல்லா இடங்களையும் முதல்வர் அவர்கள் கால் வைத்து அந்த நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அந்த அடிப்படையில் மாணவர்களுடைய தேவைகள், மாணவர்களுடைய பிரச்சனை அவர் தெரிந்து கொள்ள நேரடியாக நாங்கள் அமைச்சர்கள் சொல்றதில்ல, அதிகாரிகள் சொல்றதில்ல, நேரடியாக அவர் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அதனால வர்றாங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரியான ஆய்வுகள் வந்து தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார்ந்து நேரடியாக கள ஆய்வு பண்ணிருக்கிறது ஒரு அமைச்சரா உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, எங்களுக்கெல்லாம் இன்னும் இப்போ வந்து ஒரு எனர்ஜியா இருக்கு, இன்னும் நான் செய்யணும், அலர்ட் ஆக வேண்டியது இருக்கு. திடீர்னு வர்றாரு, திடீர்னு நாங்கள் வந்து வேற எங்காவது இருந்திருந்தோம்னா என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு அலர்ட் இருக்கு, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதாக இருக்கு. அதனால கட்டாயம் மாண்புமிகு முதல்வர் அவருடைய இந்த மாதிரியான விசிட்ஸ் வந்து நாங்கள் வரவேற்கிறோம். சார் ஒரு 5 மினிட்ஸ் சார். நம்ம ஹாஸ்டல்ல இவ்வளவு வசதியா நம்ம சிஎம் கட்டி கொடுத்தோம். ஏகப்பட்ட குறைகள் வந்து எக்கச்சக்கமா இருந்துகிட்டே தான் இருக்கு. போன வருஷமே இது சம்பந்தமா அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பா, ஏஐஎஸ்எஃப் சார்பா இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கீழே முற்றுகை போராட்டம் எடுத்தோம். போன வாட்டி அதுவும் நம்ம சப் கலெக்டர் சார் வந்து நான் பண்ணித்தரோம், வசதிகள்லாம் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு போனாங்க. சாப்பாடு போன வருஷம் புழுவும் பூச்சி வண்டு டெய்லியுமே நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த சமூக நீதி விடுதியில. ஆனா அதுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் சாப்பாடு வந்து கேண்டீன் மாறிச்சு. சாப்பாடு வந்து புழு நிலையில இருந்து மாறி இப்ப தரமான உணவு ஒரு 5 நாள் போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதற்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமாக தான் வருது. ஊழியர்கள் வந்து மாணவர்களை, படிக்கிற மாணவர்கள் எல்லாமே ஏழை மாணவர்கள், எளிய மாணவர்கள் தான். அதாவது காலையில வந்து காலேஜ் போறதும், பார்ட் டைமா ஜாப் போயிட்டு வரதும், சில பேர் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ், யூபிஎஸ்சி கிளாஸ் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி யூபிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி 10:30 மணி வரையுமே காலேஜ் ஹாஸ்டல் டைம் வரதுக்கு முடியாது. இன்ஸ்டியூட் மூடி இங்கே வரதுக்கு டைம் ஆயிடுது. அப்போ கதவு மூடிடுறாங்க. கதவு மூடி மாணவர்கள் வெளியே கொசுக்கடியில் படுக்கிறாங்க. சில வாட்டி படுக்க இடம் இல்லாமல் பார்க்கில் உட்காந்துருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு சார். நம்ம வாட்ச்மேன் வந்து மாணவர்கள்ட்ட இழிவாக பேசுறது, கண்காணிப்பாளரும் சில வாட்டி இழிவா பேசுறது, மாணவர்கள் அதை வந்து பெரும்பாலும் மன உளைச்சல் ஆளாகி சில மாணவர்கள் ஹாஸ்டல் விட்டே போறேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது. சில விஷயம் தெரியலன்னா மாணவர்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஒரு காப்பாளருக்கு அதுதான் வந்து ஒரு அழகு. ஆனா அந்த மாதிரி ஒரு அழகு இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில நேரத்துல டர்ஃப் ஓப்பன் பண்ணி, அந்த வாலிபால் டர்ஃப் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கட்டி ரொம்ப நாள் ஆகுது, இன்ன வரைக்கும் மாணவர்களுக்கு அது ஓப்பன் பண்ணி கொடுக்கவே கிடையாது. அது பல நாளாக நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது யாரும் காதில் போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமாக சரி கிடையாது. வர சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, க்ளவுஸ் போடுறது அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது. மேம் போன வாட்டி வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டையும் நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். இவ்வளோ மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது. ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது. மாணவர்களுக்கு கண்காணிப்பதற்கு கேமரா வந்து குறைவாக தான் இருக்குது. 64 கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கம்மியாதான கேமரா தான் இருக்கு. அடிக்கடி வந்து தண்ணி வரதில்லை, பாத்ரூம் சரியா கிளீன் பண்றது இல்லை, உடைஞ்சிருக்கு.